தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஷச்சாராய மருந்தே உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம் என்ற பகுதியில் விஷசாராயம் அருந்தியதாக இதுவரை 38 பேர் உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கக்கூடியது. மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்துல இந்த கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில இதுவரை 26 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கருணாபுரம் பகுதிக்கு தற்போது நேரில் வந்திருக்கிறார். அதாவது அந்த இறந்தவர்கள் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு நேரடியாக அண்ணாமலை அவர்கள் வருகை தந்து அந்த குடும்பத்தினருக்கு தற்போது ஆறுதலை தெரிவித்து வருகிறார். அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கருணாபுரம் பகுதியில வீடு வீடாக சென்று அந்த இறந்தவர்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு நேரில் சென்று அந்த உடல்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் அதாவது ஆறுதலை தெரிவிப்பதோடு அவர் எதனால் இறந்தார், அவர் என்ன காரணத்துக்காக இறந்தார், அவர் இந்த உடல்நலம் எவ்வாறு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டது, அவர்களுக்கு அதாவது இந்த கண்ணெரிச்சல் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதா, அதாவது வயிற்று வலி, இந்த வயிற்றெரிச்சல், இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்கனவே இருந்ததா, முதலில் பாதிப்பு தெரிந்தவுடன் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்றெல்லாம் குறித்தெல்லாம் அவர்கள் தகவலானதை கேட்டறிந்து வருகிறார். அதே போல தற்போது ஒரு 2-3 வீடுகளில் அவர் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த உடல்களுக்கு மலர் மாலையம் அணிவித்து அஞ்சலி செலுத்தியதோடு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தற்போது அந்த ஆறுதலை தெரிவித்து அந்த இறப்புக்கான காரணத்தையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.